இன்னைக்கு மியூசிக்கல் லான்ச் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்னைக்கு பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயாள் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் and அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதுச்சேம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயாள் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப் ஐ நோ நீங்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் யூ மெயின்டைன் எவ்ரி திங். That's your strong point, and I wish you all the best, and I wish you that you make hundreds and hundreds of films and entertain us. Thank you so much. கிரியேட்டிவ் டீம்னு ஒருத்தையா வந்திருக்கேன். ஆக்சுவலாக கிரியேட்டிவ் டீமுங்கிறது கவிதா பாரதி சார், இன்னும் சரவணன், அவர் சர்வராஜ், அவர் எல்லாம் சேர்ந்த இது. ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, முதல்ல தர்புகா சிவா சார். பயங்கர பிரமிப்பான விஷயம் என்னன்னா, ஒரு லிரிக்ஸை கையில் கொடுத்து அதுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு கவிதையை, ஒரு பாரதியார் அவருடைய கவிதையை கொடுத்து அது இசை வடிவமாக எப்படி வருங்கிறது இயக்குனர் ஒரு இது வச்சுருந்துருப்பாரு. ஆனால் நாங்கள் முதல்ல கேட்கும் போது பயங்கர பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட கவிதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இசையமைக்க சொன்ன பாடல்கள். அதை இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எமோஷன் பேசுது. அது அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட பயங்கர ஸ்ட்ராங்கே எனக்கு சாரும் ஒத்துப்பாரு, தயாள் சாரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எப்படி நீங்க இசை பாடல்கள் பாக்குறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அமேசிங்கா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்னே ஒன்று, அவர் நிறைய படங்கள் பண்ணோம். அது அவர்கிட்ட லாஸ்ட் டைமும் நான் சொன்னேன், எங்க சார் பண்ண மாட்டீங்கன்ட்டு. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் நீங்க. அடுத்து இந்த ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை பத்தி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரஸ் மீட்ல தேவையான அளவுக்கு தாண்டி நிறைய டீட்டெயிலாவே நான் தான் சொன்னேன் சார்கிட்ட, கிட்டத்தட்ட படத்துல இருக்க எல்லாமே சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ட்டு. இது நிறைய அலசி இருக்கிறாரு. திரைப்படத்தோட எந்த களத்தை பேசுது இது, அது எல்லாமே நிறைய பேசியிருக்கிறாங்க. முக்கியமா இந்த படத்தை முதல்ல என்ன கதை படிக்க தான் என்ன கூப்பிட்டு, படிச்சுட்டு எப்படி இருக்கு சும்மா படிச்சு பாருங்கன்ட்டு. எனக்கு இந்த கதை படிச்ச உடனே முதல்ல தோணுனது எடுத்த உடனே கடலூர் அப்படின்னு படித்தேன். அடுத்து விழுப்புரத்துல நடக்கிற கதை. அதுவே ஏன்னா நாங்க கனெக்ட் ஆனதே அதுலதான். இந்த மாதிரி ஒருத்தவர் இயக்குனர் உங்களை பத்தி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில இருந்து சொன்னாங்க. யாருங்க அப்படின்னா, தயாள் பத்மநாபன் அப்படின்னா. என்ன பேசினாரு, இந்த மாதிரி உங்க திரைப்படத்தை பத்தி பேசினாரு. அவர் யாருங்கன்னா, கன்னடத்துல பெரிய இயக்குனருங்க, அவர் 20 படத்துக்கு மேல எடுத்திருக்காரு. கொன்றால் பாவங்கிற படம் இங்க எடுக்கிறாரு. அப்போ அவரை பத்தி விசாரிக்கும் போது அவர் விழுப்புரம் தெரிஞ்சது. இப்போ விழுப்புரத்துல இருந்து போய் ஒருத்தர் பெங்களூர் போய் கன்னடத்துல 20 படம் எடுத்திருக்காரு. அப்படிதான் தேட ஆரம்பிச்சேன் அவரு. அதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆனோம். முக்கியமா இந்த கதை படிக்கிறப்போ ஏன்னா காலகாலமா நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இப்படிலாம் நிறைய திரைப்படங்களை பேசுறோம் அந்த களத்தை. ஆனா எனக்கு ஒரு கடலூர், விழுப்புரம், ஒரு திட்டக்குடி, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை இப்படி பேசுற கதைகள் ரொம்ப அபூர்வமாவே இருக்கு. அதுல இவரு இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த களத்துல இருந்து நான் போகும்போது அது எனக்கு இன்னும் எனக்கு பயங்கர ரொம்ப ரொம்ப இதா ஈடுபாடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை பேசுற களம் அது இது எந்த இடத்துலயும் பிரச்சார நெடியா மாறாம அதை எப்படி அதை அணுகணுங்கிறத ரொம்ப சரியா அணுகியிருக்காரு. எனக்கு எடுத்த கான்வர்சேஷனே பாத்தீங்கன்னா இதுக்கு அதோட மேல பாண்டே சார் ஃபர்ஸ்டே சொன்னார். அவரு சார் இது யார் சார் நடிக்கிறா போலீஸ், ரங்கராஜன் பாண்டே நடிக்கிறாரு அப்படின்னு. நான் கவிதா பாரதி சார் கேட்டேன், சார் எப்படி சார் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் அது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா கடைசியா அது பாண்டே சார்ட்ட நின்றுடுச்சிருந்தேன். அப்புறம் நான் பாண்டே சாரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு திருப்பி அதை படிக்கும் போது பார்த்தா ஆமா கரெக்டா இருப்பாரு. அப்புறம் நான் பாண்டே சார்ட்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கேட்டேன், சார் கிட்டத்தட்ட உங்களை ஒரு
ஒரு பொலிட்டிக்கலா கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து வேறுபட்டு நின்று நாங்க வந்து உங்களை வந்து கொஞ்சம் வேறுபட்டு உங்களை பாக்குற பார்வையே நாங்க வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பு பார்வையே எப்படி சொல்லிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் இதா இருக்கும் போது, ஆனா நீங்க நடிக்கும் போது நீங்க நடிக்கும் போது ஆனா சில பேரை வந்து பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும். இவர் நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கவிதா சொல்ற சார் ரொம்ப இவர் என்ன சார் ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்மளுக்கு, இவ்வளவு அற்புதமா நடிக்கிறது. ஆமா சார் அப்படின்ட்டு அப்புறம் நான் ரங்கநாத் பாண்டே சார் போய் டிஸ்கஸ் பண்ணா கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா அவரே ஒத்துக்கிறாரு. சார் நான் நடிக்கல சார், என் கேரக்டர் ஆமா சார்ன்ட்டாரு அவரு. கிட்டத்தட்ட அந்த இதுல தான் இருக்காரு. அட என்னப்பா இவரு நடிக்கலன்றாரு, ஆனா அவ்வளவு அற்புதமா. நான் ஆக்சுவலா படிக்கும் போது எங்களுக்கு வந்து பாண்டே சார் வந்தாருன்னா எதுக்காக இவங்க பாண்டே சார் உள்ள சேர்க்கறாங்க, ஏதாவது சரி இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமோ அது இருக்குமோ எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அவரு நடிக்கிறத பார்த்துட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவரு பேசுற அந்த அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து அவர் ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா வந்து வெற்றி வந்து இங்க இல்ல, ஆனா வந்து இந்த படம் வந்து அவருக்கு எப்படி வந்து எல்லா கதைகளும் அவர் வந்து சூஸ் பண்றாரோ அதே மாதிரி இந்த படம் அவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். இது பேசுற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே. அப்புறம் கவிதா பாசர் நிறைய இப்போ எல்லாருமே கவிதா பாசரோட ரைட்டிங் இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான அந்த டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளவு ஷார்ப்பா அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துலயும் ஒரு பிரச்சாரமா இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி அவர் அவரும் சரி ரொம்ப இந்த படத்துக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தயால் சார் எனக்கு வந்து நம்ம நிறைய வந்து படிச்சு நான் வந்து வி சேகர் சார் வந்து ஒரு மினிமலான ஒரு படம் எடுப்பாரு. கே எஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ரொம்ப ஷெடியூலா கரெக்டா பிளான் பண்ணி எடுப்பாரு. மணிவண்ணன் சாரோட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஒர்க்கா பண்ணும்போது வேற வேற படங்கள் ஒர்க் பண்றோம். ஒரு பிரம்மாண்டம் நம்ம ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு இது வேணும் இது தேவைப்படுதுன்னு இந்த மினிமல்ல ஒரு மேஜிக் எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளோ வந்து அவரோட அந்த மினிமல் மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ வியப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த இயக்குநர்கள் எல்லாம் பேசுறோம் மணிவண்ணன் சார் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த சீனியாரிட்டிக்காக கிடையாது. நீங்க நான் சொல்றது வந்து அந்த இயக்குனரா அந்த பார்வையை சொல்றேன். அவங்க எல்லாம் எப்படி ஒரு 50 படம் 100 படம் ராமநாதன் சார் 100 படம் பண்ணாருல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் கன்னடத்துல 20 முடிஞ்சு போச்சு, தமிழ்ல 100 படம் பண்ணிடுவாரு நான் நம்புறேன். அப்புறம் இங்க இருக்கிற மற்ற எல்லாருமே நான் ஏன்னா டீம்லயும் நான் இருக்கிறதுனால தனித்தனியா வாழ்த்துறதுக்கு இல்ல, இந்த படத்தை வந்து சரியா வந்து மக்களிடையே கொண்டு போறது வந்து பத்திரிகையாளர் நீங்க தான். இந்த படத்துல நான் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நன்றி. என்னோட லைஃப்ல வந்து நான் நல்ல ஒரு மகளா இல்ல நல்ல ஒரு சிஸ்டரா இல்ல நல்ல ஒரு நடிகையா இந்த மாதிரி எந்த ரோல்ல நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுல இருந்து நான் வந்து அதுதான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்கா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் தூக்கிட்டு போற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோட கெரியர்ல எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகா கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகா இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபர்ஸ்ட் டே என்னோட காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போகும், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேற லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீலே அப்படி போயிடுச்சு. ஸோ சார் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். வழியில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். விழா நாயகனா இன்னைக்கு சர்வகா சிவா சார் பாட்டு வந்து உண்மையாக பயங்கரமாக டச் பண்ணிச்சு. அந்த முத்தம் கொடு ஒரு முத்தம் கொடு வந்து ரொம்ப பிரமாதமாச்சு. சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த வழக்கம் போல் தயால் சாரை பற்றி தான் பேசணும். ரொம்ப பிளான்டாக ரொம்ப கரெக்டாக ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள நடிகர்களை வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறது இன்வைட் பண்ணுறதுக்குல அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட இவ்வளவு சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளவு என்ன சொல்றது, இது மாதிரி குரல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது, அன்பிற்கு முண்டு அடைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நான் அந்த படத்தை சும்மா ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஷூட்டிங்க. ஆனால் அந்த ஒரு நாள் தாண்டி போன தடவை இங்கே
மேடையில பேசும்பொழுது அவர் வந்து எதிர்த்தரப்புல இருந்து அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய துயரத்தை பாக்குறது எனக்கு ரொம்ப அபூர்வமாகவும் அது ரொம்ப இங்க தேவைன்னு நினைக்கிறேன்னு ஒண்ணு பேசினாரு. அது சூப்பர். அது அப்புறம் எல்லாரும் சொல்ற மாதிரி பாண்டிய சார் தான் இன்னைக்கு கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இல்ல நான் சொல்றேன். அதாவது இவங்க சொன்னாங்கல்ல, அங்க வந்து சார் வந்து ரொம்ப இயல்பா நடிச்சாரு, நம்ம அவர் மேல வேற ஒரு பார்வையோட பாக்குறோம், ஆனா வந்து இங்க இருக்கும்போது இருந்தாருன்னு. அதனாலதான் அவர் யார் மேல ஏற்கனவே பயங்கர விமர்சனம் வைப்பாரோ அவங்களே இவரை கூப்பிட்டு மேடையில கௌரவம் தான் பண்ணிருக்காங்க. அது வந்து அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா நடுநிலையா நிறைய நல்ல விஷயங்களை பேசுற ஒரு முக்கியமான ஊடகவியலாளரை நிச்சயமா நான் அவரை பார்க்கிறோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு இருக்கிறது பெரிய பலமா பார்க்குறோம். அப்புறம் கவிதா சாரோட ரைட்டிங்கு அது எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஷான் சாரோட ப்ரொடக்ஷன், அப்புறம் சுப்பிரமணிய சிவாங்க அவர் இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கே ஒரு பெருமையான கரெக்ட் தானே. அப்படி ஆமா, அப்படி ஒரு விஷயம் அது. அப்புறம் ப்ரொடியூசர் சாரோட நான் இந்த படம் இல்லாமல் டார்க் ரெட்னு இன்னொரு படம்னு நடிக்கிறேன். ஸோ நிறைய படங்கள் ஒரு தொடர்ந்து எடுக்கணும். அந்த படங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி.